தான் ஞாபகப்படுத்தணும் தர்காவை. தர்கான்னு கொண்டு வந்து நெடுங்குளத்துல வந்து போட்டு உங்களை எல்லாம் கந்தூரி கலைச்சா போயிருவீங்களா? அப்ப சாப்பாடு கொடுத்தா போயிருவீங்களா? நாங்க அப்படிப்பட்டவர்கள் இல்ல, நீங்க நிரூபிச்சுங்களே. நீங்க 90கள்ல உங்களை எல்லாம் ஊரை விட்டு போன உடனே முஸ்லீம் என்றதுனால பேக் தூக்கிட்டு போனீங்க, உடுப்போட போனீங்க. நீங்க போய் சாப்பாடுக்கு போய் ஏமாறீங்கன்னு நினைச்சு பார்க்கலாது. உங்களை போய் நீங்க முஸ்லீம் என்பதற்கு தானே உங்களை விரட்டினார்கள். உடுத்த உங்க சொத்து காணி பூமி அத்தனை விட்டு போனீங்க. இன்றைக்கு ஒரு தர்கா அதுல அடக்கப்பட்டவரை பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன். அவர் எனக்கு சுத்தமா தெரியல, நான் மறுமையில போய் மாட்டிக்கொள்ளணும். அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் ஆலம் ஒருவரை பத்தி நல்ல எண்ணம் வைப்போம். ஆனால் தர்கா வழிபாடு, அவரை போய் வணங்கலாமா? அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா? இதுதான் மக்களுக்கு காபிர் சொன்னா. அல்லாஹ் தான் வணங்குறோம். ஓ யார் மன் கலக்க சமாவா வானத்தை படிச்சது யார்? அல்லாஹ் அல்லாஹ். அப்ப என்ன பண்றீங்க? லீவ் கரீபுனா இல்லாஹ் சுல்ஃபா. நாங்களாம் பாவம் செஞ்சால்களாச்சே, கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க, தூய்மையானவங்க. அட பாவம் செஞ்சவனை தான் அல்லாஹ் கூப்பிடுறான். யா இபாதியல் லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏய் அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? என் அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என் அடிமைகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கை இழக்காதீங்க. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் என்று கேளுங்க, நான் தர்றேன். தயவு செய்து இந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க, கந்தூரி தர்றாங்க, மிக்ஸ் அடிக்கிறாங்க, அந்த அரிசி இது கலியாவை போட்டு சுப்ப போட்டு தர்றாங்கன்னா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா? ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. இணை வைத்தால் அல்லாஹ்வுக்கு சொர்க்கம் ஹராம் என்றான். அல்லாஹ் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. டேய் மத்த பாவத்தோட வாப்பா நான் மன்னிக்கிறேன், எனக்கு என்ன வச்சு அதுக்கான பாவம் செஞ்சு போயாங்க. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க நாடியவர்களுக்கு நல்ல உதவி செஞ்சான், நாய்க்கு தண்ணி கொடுத்தான், பூனையை பார்த்தான், வேலைக்காரன் நல்லா பார்த்தான், ஃபச்சான் பண்ணி பரவாயில்ல மன்னிக்கிறேன் வா அப்படின்னு அல்லாஹ் செய்வானா? அவன் நல்ல செயல்களை பார்த்து அல் ஹஸனாத்து யுஸீபுன ஸய்யிஆத், நல்லறங்கள் தீயவைகளை பிடிச்சு சாப்பிட்டுரும், நல்லது செய்ய பாவம் அழியும். ஆனா நீ சிறுக்கு வச்சுட்டு வந்த, படுக்க போட்டு வணங்கினீங்க இல்ல, உருவம் வணங்கலே, அதான் சிமெந்திய பெருசா போட்டு கட்டினீங்களே, சிலை தானே அது, உங்க சிலைக்கு மூஞ்சி இல்ல, நீங்க கபரை பெருசாக்கினீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண படுக்கையில் பேசினாங்க. பெரியவர்களே, இந்த சொன்னதுக்காக வேண்டி இதையும் சொல்கிறேன், அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வேணும் இன்ஷா அல்லாஹ். அதனால என்ன மெட்ரண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை நாள் மறந்துடாதீங்க, இந்த உம்மத்து அழ வேண்டிய நாள். பெருமானாருக்கு பேச முடியல, நட்டுங்கிறாங்க. இன்னும் 5 நாள் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிருவாங்க. புதன்கிழமை ஆண்டு சஹாபாக்கள் வர்றாங்க, 7 கிணறுகள்ல தண்ணி கொண்டு வராங்க. அரபு நாட்டில் ஒவ்வொரு கிணத்துல தண்ணி ஒவ்வொரு குளிரா இருக்கு. அந்த கிணத்துல இருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் ஒரு பாத்திரத்தை உட்கார வச்சு குளிப்பாட்டாங்க, தலை குளிருது. அப்பதான் சொல்றாங்க சூடு போச்சு. பெருமானார் ஒரு போர்வையை போத்திட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஒப்பந்தம் வாங்க போறேன். பெருமானார் எங்க போறாங்க? நான் ஒப்பந்தம் வாங்க போறேன். பள்ளிவாசலுக்கு வாரங்க, நடுங்கி என்ன ஒப்பந்தம் நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது மக்களே லா தஜஅலு கப்ரி ஈதா, மக்களே என் கபரை திருவிழா நடத்தும் இடமா மாத்திராதீங்க, எனக்கு பயமா இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ அப்படி என்னை புகழாதீர்கள் மக்களே, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹ் எங்கயாவது ராஜான்னு சொன்னாங்களா? அப்து ரசூலு என்றோம், அப்து அடிமன்றோம் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கடுமையான ஒரு துவா செய்தார்கள். இந்த துவாவை மட்டும் ஒரு முஸ்லிம் பார்த்தா, அந்த மக்கள்கிட்ட வந்து நடுங்கி பெருமானார் பேசுறாங்க, மக்களே கன்ஃபார்ம் நான் மௌத்தா போறேன். லா தஜஅலு கப்ரி ஈதா, என் கபரை போய் வணங்காதீங்க, என் கபர்ல ஒண்ணும் பண்ணாதீங்க, மத்த நபிமார்கள் புகழப்பட்டது மாதிரி என்ன புகழாதீங்க, எனக்கு செலவடிக்காதீங்க, உருவம் வரையாதீங்க, அதனால தான் இப்படி வைக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அனல்லாஹு யஹூத வன் நஸார், யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய கபரை எல்லாம் எடுத்து மஸ்ஜிதுகளாக வணக்க ஸ்தலங்களாக மாத்தினார்களே. என்ன சொல்றாங்க? முஸ்லிம்களே, என் கபர் கிட்ட வந்து தொழாதீங்க, என் கபர் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அல்லாஹ் அல்லாஹ் நெடுங்குளத்துல தர்கா இருக்கா, இது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க பேசணும். ஒரு ஊர்ல என்ன கூப்பிட்டாங்க, இது பேசுங்க. அதனால் நரகத்து கொள்ளிக்கட்டைகளாக நாம் மாறக்கூடாது. ஆக டேஞ்சர். பாவம் செய்வதை ஒரு தட்டில வச்சு இணை வைப்பதை ஒரு தட்டில வைத்தால் அதிபயங்கரம். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் இணை வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குறான். தயவு செய்து பெரியவர்களே, அந்த பாவத்தில் ஈடுபடாதீங்க. இந்த கபரு இது எல்லாம் கந்தூரி எல்லாம் எதுக்கு தெரியுமா? அரசியல். அரசியல்வாதியை கூட்டி பள்ளியில் வர மாட்டாங்க, அரசியல்வாதியை கூட்டி கபரு கிட்ட போய் துவா கேட்பாங்க. பார்த்திருப்பீங்க, கொழும்புல எல்லாம் இருக்கு தெமட்ட மரத்தடி, அப்படி போய் ஓடி இருக்கு, அங்க எல்லாம் புடவை போட்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வந்து இப்ப முஸ்லிமுக்கு மட்டும் தான் துவா கேட்கலாம், மற்ற ஆட்களுக்கு ஹிதாயத் தான் கேட்கலாம். நூஹ் நபி மகனுக்கு எப்படி கேட்கலாம்? அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் என் மகன் யா அல்லாஹ், அந்த மாதிரி அலாட்டிக்குது பிரளயம் கட்டுமையான இது, மகனை கூப்பிடுறார், வாங்க ஏறுங்கப்பா கப்பல்ல ஏறுங்க,
இருக்க மானா மகனை ஏறுங்கம்மா, ஏன்னா அவங்க வைஃப் காஃபிர், அவ பேச்சு கேட்கிறா இவன். அதாவது இப்னு அவர் கூப்பிடுறாரு இருக்கமானா, அவன் சொல்றான் பாப்பா சாவி இலாஜபிள் யோசி முடியுமா, எனக்கு தெரியும் மலையில மேல ஏறு, அந்த மலை இருக்கிறேன் அதுல ஏறி எனக்கு காத்துக்குள்ள தெரியும், உங்க கப்பல நான் ஏற மாட்டேன். அவர் கூப்பிடுற யா புனைய என் அருமை மகனே இருக்கமானா வலாத்தக்குள் மால் காஃபிர், காஃபிர் ஆகாத பாப்பா ஏறி. பேசிட்டு இருக்கிற நேரம் ஏலான்றானே, அல்லாஹ் பேசவே விடல. வஹால பைனஹுமல் மௌஜ், அப்படி ஒரு ஆளைய தூக்கி தலையில அடிக்கிறான். வகானமினல் முக்ரகி, அவர் கண்ணு முன்னாடி செத்து போறான், கண்ணு முன்னாடி அலை வந்து உழுவுது. வகிய தஜ்ரிபிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலைகள் மாதிரி அலைகள் அடிக்குது. அந்த கப்பல் போய் நிக்குது. குளியல் ஆம்பர் அல்லாஹ் சொல்ல கதையை முடிச்சிட்டோம், ஆணியாயக்கார கதையை முடிச்சிட்டோம். ஃபஸ்தவத்தல் ஜூதி, ஜூதி மலையில போய் கப்பலை நிப்பாட்டணும், இறங்குங்க. பாப்பாவாச்சே இறங்கினோன்னு யாரெல்லாம் அவர் கண்ணுக்குள்ள புள்ள. ஒரு வாப்பாக்கு புள்ளைக்கு வேணுமாண்டா வாப்பா வயிறு பண்ணலாம், வாப்பாவுக்கு புள்ளைய மறைக்கிறாரு. ஒரு உம்மா தன் புள்ளலாம் புள்ளைக்கு வேணுமாண்டா முதியோர் இல்லத்துல போட்டு போற அளவுக்கு மனசு வரும். ஒரு தாய்க்கு வராது. அவர் இறங்கி கேட்கிறார் அல்லாட்ட, 950 வருஷமா பிரச்சாரம் பண்ணினவர். நாங்க எத்தனை வருஷம்? 950 வருஷமா காலை மாலை இல்லாம பிரச்சாரம் பண்றது. வெயிலவனஹாரா, இரவு பகலாக பேசினேன் இறைவா. என்னைய கண்ட உடனே காதுக்குள்ள அடிச்சுட்டு ஓடுறாங்க, வந்துட்டு காது கடிக்கிறது அப்படி போறாங்க, அந்த மாதிரி காது அடிக்கிறாங்க. அவர் கேட்கிறார் யா அல்லாஹ் இன்னபனி மின்னகிலி, யா அல்லாஹ் என் புள்ளன்னு கேட்கல, என் குடும்பம் தானே அல்லாஹ், என் குடும்பத்துக்கு கண்ணியம் தானே உன்ட்ட, என் புள்ள என் குடும்பம் தானே அல்லாஹ். போயிட்டு போட்டு பாக்குறாரு, என் குடும்பம் இறைவா. அல்லாஹ் என்ன சொன்னா நடக்கிறீங்க, பயந்து போய் நிக்கிறாரு. அறிவு இல்லாத விஷயத்தில் நோவு கேட்க கூடாதுன்றான். வாசல போட்டுட்டான். இன்னும் லைச மின்னகிலி, உன் குடும்பமே கிடையாது. சிறுக்கு வச்சா பிடிச்சு மிதிப்பான்ல, என்ன குடும்பம் என் கதை சொல்லுவா, அப்படி சொன்னா சிறுக்கா போயிரும். அதனால் சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த அந்த கபர்லாம் எதுக்கு? வருமானத்துக்கு. ஒரு யாசின் போடுங்க ஆச்சு, போட்டு போங்க. என்ன தரமா, என்ன வேணுமா, பால் வேணுமா, எதுக்கு ஊத்துறதுக்கு, சந்திர குச்சி வேணுமா, இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும். வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல? ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல? அப்படிப்பட்ட உண்மைதான். நாங்க அங்க போய் இப்படித்தானே சிலை வணக்கம் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறுக்கு அதிபயங்கரமான சிறுக்கு. உங்க பிள்ளைகளுக்கு போய் சாப்பிட வைக்காதீங்க, அதுங்களுக்கு அந்த கூச்சத்தை இல்லாமல் ஆக்காதீங்க. பன்றி இறைச்ச வெறுக்கிறீங்களா, அதை விட மகாபாதகமான செயல். அதனால் சொல்லுகிறேன், அந்த மாதிரி வைபவங்கள் காலியாகணும். இந்த மாதிரி கூட்டங்கள் மக்கள் அலை மோதி வரணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க வந்து கபர் பக்கத்துல இருந்து